ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம 1 kg அளவுக்கு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோங்க. அதுவும் இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸ் வச்சுட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றி ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோங்க. நம்ம ஹோட்டல்லாம் வாங்கினா எந்த டேஸ்ட் கிடைக்குமோ அதை விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி ஒரு பாண்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கழுவுன சிக்கன் ஃபுல்லாகவே இந்த குக்கருக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ஃபுல்லாகவே சேர்த்து முடிச்சாச்சுங்க. அடுத்ததாக பார்த்து நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு வேக போட்டுக்கலாங்க. நம்ம சிக்கன் வேகணும் இல்லையா, அதனால கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளுமே சேர்த்துட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணுங்க. நான் பார்த்தீங்கன்னா 3/4 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அடுத்தா நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்ட பின்னாடி குக்கர் மூடி போட்டு கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு விசில் மட்டும்தாங்க விட்டு எடுத்துருக்கேன். அந்த தண்ணி சிக்கன்லாம் எந்த அளவுக்கு வெந்ததுக்கு உங்களுக்கே நல்லா தெரியுங்க. அந்த தண்ணியை அப்படியே இருக்கட்டுங்க, நம்ம சிக்கன் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதையெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்து நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறோம் இல்லையா, அதனால தம் போட போகிறோம். அதனால பாதி அரிசி வேக வைக்க போகிறோங்க. அதனால ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு 4 சொம்பளுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா காஞ்சதுன்னு ஒரு பட்டை, கிராம்பு, இலை, நட்சத்திர சொம்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துட்டு விட்டுடலாங்க. அது அப்படியே சூடாகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம அரிசி எடுத்துக்கலாம் வாங்க. நான் மறுபடியும் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 டம்ளர் போல் அரிசி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம அரிசி எடுத்தாச்சுங்க. இது எல்லாமே 3-4 டைம் நீங்கள் நல்லா கழுவிக்கோங்க. நம்ம பாஸ்மதி அரிசி நம்ம ஊற வைக்க போகிறது கிடையாதுங்க. நீங்கள் டேரெக்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக நம்ம தண்ணி வச்சுலி அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் பாஸ்மதி அரிசியை 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இந்த அரிசியை நம்ம தண்ணி வச்சுலையே அதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, நீங்களே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்தாச்சுங்க. இது அப்படியே விடலாங்க. கரெக்டாக இந்த அரிசி பார்த்தீங்கன்னா 50% குக் பண்ண விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சமையல் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்படியே கொதி வரட்டுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சா போதுங்க. அந்த அரிசி நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா அந்த அரிசி 2ஆக உடஞ்சி போகணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாகவே நம்ம வடிகட்டி எடுத்துடலாங்க. இப்போ நான் பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த அரிசி அப்படியே இருக்கட்டுங்க. நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு ஈர காட்டன் துணியை மேலே போட்டு மூடி வச்சுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கடாயில் தாங்க சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதனால நான் கடாயே வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா என்கிட்ட பெரிய பாத்திரம் கிடையாது, அதனால கடாயே நான் வச்சுக்கிறேங்க. இப்போ நான் கடாயை வச்சுட்டு நல்லா சுடவே பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, இலை எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பின்னாடி பெரிய சைஸ் வெங்காயம் 6 போல் எடுத்துருக்குங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் சின்னதாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. கரெக்டாக நான் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டே இருந்துங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த ஸ்டேஜ் வரும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்து நம்ம வீட்லேயே அரைச்சதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுமே பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இது கூட தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போலவே சேர்த்துருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள்
ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் வாசனை எல்லாமே போகட்டுங்க. அது வரைக்கும் நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி தக்காளி பாருங்கள், மொத்தமாக நான் தக்காளி 5 தக்காளி எடுத்துருக்குங்க. மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்குங்க. எங்கிட்ட புதினா இல்லை, அதனால கொத்தமல்லியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டுங்க. உங்ககிட்ட புதினா கொத்தமல்லி இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம மசாலா பொருளாக சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் போல் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா, மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் போல் மட்டுமே மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் போல் பிரியாணி மசாலா. இதெல்லாம் நீங்கள் சேர்த்த பின்னாடி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கு முன்னாடி தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கிட்டுங்க. நம்ம கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சுருந்துருக்குங்க. நம்ம சிக்கன் வேக வச்சுலையே தண்ணி, அதுலேருந்து ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிட்டுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அடியில் அடி பிடிச்சிருந்தா நல்லா கரண்டி வச்சு நல்லா எடுத்து விட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு 5 நிமிஷம் போல். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி ஃபுல்லாகவே வற்றி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வேக வச்சுலையே அந்த சிக்கன்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு இங்கே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை நீங்கள் 1 டம்ளர் போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குங்க. தேங்காய் பால் பார்த்துக்கோங்க, 1 டம்ளர் போல் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, நல்லா திக்கான தேங்காய் பால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டம்ளர் போல் தேங்காய் பால் எடுத்துருக்குங்க. மொத்தமாக நான் பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் போல் நம்ம தண்ணி சேர்த்துருக்குங்க. இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுருலாங்க. நீங்கள் எப்படி விட்டுருங்க ஒரு கொஞ்ச நேரம். இது ஃபுல்லாகவே பபிள்ஸ் வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே பபிள்ஸ் வந்திருக்கு. லைட் சின்ன கொதியாக கொதிச்சுட்ருக்குங்க. நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுள்ளையும் அரிசி அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் அரிசியை 50% வேக விடுங்க. நீங்கள் அரிசியை உடச்சிங்க 2ஆக உடையணுங்க. அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா அரிசியுமே இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லா பாஸ்மதி அரிசியும் நான் சேர்த்து முடிச்சாச்சு. நீங்கள் லைட்டாக ஒரு கரண்டி வச்சு அடியில் லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டுங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி மேலால் ஒரே ஒரு 2 நிமிஷம் போல் ஐஸ் பிட்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் தாங்க வச்சுக்கணும். ஐஸ் பிட்ல நீங்கள் வச்சுட்டு லைட்டாக ஓரங்களில் மட்டும் கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்து விட்டு நான் பண்ணுற பாருங்கள் அதே போல் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்ட பின்னாடி நீங்கள் இப்போ கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாங்க. வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். மூடி போட்டு இப்போ நம்ம தம் போட்டுக்கலாங்க. மேலே பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நல்லா வெயிட்டான ஒரு பொருள் வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கஞ்சி வடிக்கட்டணும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டேன். கரெக்டாக நீங்கள் ஒரு 19 நிமிஷம் போல் நான் வச்சுக்கிட்டுங்க மீடியம் ஃப்ளேம்லேயும். இப்போ பாருங்கள், 19 நிமிஷம் கழிச்சு இந்த பிரியாணி பாருங்கள் எந்த அளவுக்கு பலன்னு இருக்குது. அவ்வளோ பலன்னு வந்திருக்குங்க. நான் இடையில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தாங்க மூடி ஓப்பன் பண்ணேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மூடியை திருப்பி மூடுறதுக்காக மட்டும்தாங்க ஓப்பன் பண்ணேன். ஏன்னா நம்ம நிறைய அரிசி வச்சுருக்கோம், இந்த பாண்டில் பத்தாதில்லை. அதனால் நான் திருப்பி மூடிட்டு திரும்ப அந்த வெயிட்டை அப்படியே நான் வச்சுக்கிட்டுங்க. கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா 19 நிமிஷம் போல் வச்சுருந்தாங்க. நல்லா பலன்னு வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க. இதை நம்ம ஃபுல்லாக கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் சாப்பாடு ஃபுல்லாகவே கலக்கி விட்டுட்டேன். மிச்சம் பாதி ரைஸை இன்னொரு தட்டில் போட்டு வச்சுக்கிட்டுங்க. ஏன்னா ஃபுல்லாக இருக்கிற ரைஸு, அதனால தாங்க. சிக்கன் எல்லாமே பூ மாதிரி வெந்து வந்துருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சிக்கன் நல்லா டேஸ்ட்டுமே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி சிக்கன் பிரியாணியே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் சுட சிக்கன் பிரியாணி இன்றைக்கி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சிக்கன் பிரியாணி இந்த ஸ்டேஜில் இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட சிக்கன் பிரியாணி அடி பிடிக்காமல் ரொம்ப பலன்னு நீங்கள் கடைங்களில் பாஸ்மதி பிரியாணி வாங்கி சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அதை விட நான் சொல்கிறேங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க.
ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கிறதுனால நம்ம நார்மலாகவே சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் பால் சேர்க்கறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கம்மா. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கம்மா. ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். கரெக்டாக நீங்கள் 3 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 3 டம்ளர் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் சேர்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா.